வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் ராயபுரம் பகுதி அதிமுக சார்பில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி மெயின் தெரு பாண்டியன் தியேட்டர் அருகில் 48வது வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் அன்பு கே. ஆறுமுகம் தலைமையில் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர். மனோ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் ஏ.டி. அரசு, வி.எம். மகேஷ், முகுந்தன், கோபால், எம்.பி. பரமகுரு, டி. போஸ், ரா. உதயன், எம். பாலாஜி, கவிஞர் முத்துலிங்கம், பி. பஞ்சாட்சரம், டி. ஆனந்தன், எம். சதீஷ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த தினத்தை புரட்சி தலைவி காத்து வளர்த்த இயக்கம் இன்று கண்ணை இமை காப்பது போல நம்மை எல்லாம் காத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வர இருக்கின்ற 2026 தேர்தலிலே மக்களுடைய பேராதரவோடு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற அருமை அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ள அறிவுறுத்தலின்படி புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை 4 அமைப்புகளாக வந்திருக்கின்ற நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பிரபாகரனுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்ததாம். தமிழின தலைவர் என்று சொல்கின்றார்கள், தமிழினத்தை காக்கின்ற தன்மானமிக்க தலைவர் என்று சொல்கின்றார்கள். தமிழர் நலன் கருதி நிதி கேட்கின்ற பொழுது வெறும் 50,000 ரூபாவை சில புத்தகங்களையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்திருக்கிறார் என்று வேதனையோடு நினைக்கின்ற பொழுது உடனிருந்தவர்கள் சொன்னார்களாம், புரட்சி தலைவரை போய் சந்திக்கலாம் என்று. அப்பொழுது அவர் சொன்னாராம், தலைவர் என்று சொன்னீர்கள், இவரே இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணுமான்னு கூட சொன்னாங்களா? இல்ல, வாங்க போய் பார்ப்போம். தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் கேட்டார்களா, உடனே கொடுக்கப்பட்டதா. புரட்சி தலைவர் வரவழைத்து அவருக்கு சிற்றுண்டி வழங்கி எல்லாம் வழங்கிய பிறகு பேசினாராம், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு நிதி வேண்டும். எவ்வளவு வேண்டும்? ஒரு பிரபாகரன் தயங்கி ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் நிச்சயம் எங்களுடைய ஆட்களுக்கு நாங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து அவருடைய வாழ்வை நாங்கள் நிறைவு செய்து இந்த சண்டையை நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது புரட்சி தலைவர் உடனே சொன்னாராம், நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? அடையாள நீங்க போங்க, இன்னைக்கு பாதி பணம் வரும், நாளைக்குள்ள பாதி பணம் வரும், நீங்க கேட்ட முழு தொகையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னாரு. பிரபாகரனுக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னடா இது, தலைவன் என்று நம்பி போனோம், அவன் நடிகனாக இருக்கின்றான், ஒரு நடிகன் என்று நம்பி வந்தோம், ஆனால் இவர்தான் உண்மையான தலைவன் என்று பிரபாகரன் சொல்லியதாக அதிமுகவை சார்ந்து நான் சொல்லல, சீமான் பதிவு செய்திருக்கிறாரு, வைகோ பதிவு செய்திருக்கிறார். வருகின்றது திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல். அதுல ஒரு வேட்பாளர் நிறுத்தி வைத்து போட்டியிட வைத்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்கின்றார்.
அப்போது நடந்த அனைத்து இடைத்தேர்தலிலும் எம்எல்ஏக்கள் தேர்தலில் எல்லாவற்றிலும் அதிமுக வெற்றி பெறுகிறது. 1977 ஆட்சியை பிடிக்கிறார். ஆனா கட்சி ஆரம்பிச்சு 4-5 இடைத்தேர்தல் வந்தது, ஒரு பாராளுமன்ற பொது தேர்தல் வந்தது. போட்டியிட வீரம் இல்லை, ஆனால் வாய்ஸ் அவுடால் மட்டும் நிறைய இருக்கிறது. புரட்சி தலைவருக்கு வராத எதிர்ப்பா உலக சுற்று வாலிபன் படத்தை வெளியிடுகிற போது புரட்சி தலைவருக்கு வராத எதிர்ப்பா, ஆனால் அதை வென்று காட்டியவர் புரட்சி தமிழர். அவர்தான் உண்மையான ஆக்ஷன் ஹீரோ, மற்றதெல்லாம் ஜீரோ. பொன்மன செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த விழா சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையில் நம்முடைய தங்க தாரகை இதய புரட்சி தலைவி அம்மா நல்லாசியுடன் நம்முடைய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின்படி இந்த தினம் நம்முடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி 48வது வட்டத்தில் எழுச்சியான முறையில் நடைபெற்று கருணாநிதி இப்ப 100 கருணாநிதிக்கு சமம். முரசொலி மாவட்டத்தோடு எத்தனை கருணாநிதி சமம்? 100 கருணாநிதி சமம். நல்ல வேலை அவர் இல்ல, ஒரு 100 கருணாநிதி சமம். அவ்வளவு வந்து பெற்ற வக்கரபதி அவர் நிக்கிறார். ஆனா முழுமையா ஒரு காலத்துல கூட முரசொலிமார் நாமினேஷன் பண்ணதோட சரி, ஆனா எந்த காலத்திலயும் ஓட்டு கேட்க வந்தது கிடையாது. ஆனா வீதியா ஓட்டு கேட்க வர வச்சது என்ன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வீட்டுல கட்சிக்காரங்க சொல்லிட்டான், பழைய மாதிரி நினைச்சிருக்காங்க, நீ வீட்டுல இருந்தா ஜெயிக்க மாட்டேன். அவரை பொறுத்தவரை வீடு வீடா போய் தெருத்துவா போய் ரிக்ஷால போவாரு, ஸ்கூட்டர்ல போவாரு, சைக்கிள்ல போவாரு, பைக்ல போவாரு, எப்படி வேணாலும் போய் ஓட்டு கேட்பாரு. நீ சும்மா ஏசி கார்ல வந்தா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நீ மரியாதை வா அப்படின்னு சொன்னா 15 நாள் தெருத்துவா அலைய வச்சது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரிலாம் அவ்வளவு வெளிப்பா கிடையாது. அதனால என்ன கம்ப்ளைண்ட் வச்சாலும் எடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி முழுக்க கள்ள ஓட்டு எல்லாத்தையும் அப்ப இவிஎம் கூட கிடையாது. ஓட்டு டக்கு டக்குன்னு ஆச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ பண்ணி கூட நான் ஒரு 50,000 ஓட்டுல தான் நான் தோத்துறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி பார்த்தா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம கட்சி 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு ஆச்சு. ஆனா தேர்தல் முறைப்படி நடந்திருந்தா முரசொலிமார் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. 98ல தோத்தோம் தலைமைகள் வந்தாங்க. அம்மா நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டாங்க. என்ன வருத்தப்படுறீங்களா? நாங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதெல்லாம் வருத்தப்படாத. 2001ல நீங்க என்னோட அமைச்சர், 2001ல நீங்க என்னோட அமைச்சர், 2001ல நீங்க என்னோட அமைச்சர். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போகுது. அதனால போர்ட்ரஸ்ட்ல போய் ட்ரஸ்டியா போங்க. மனோன் ட்ரஸ்டியா போகுது, போர்ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியா போங்க. ட்ரஸ்டியா போகணும். 2 வருஷம் ட்ரஸ்டியா இருந்தேன் போர்ட்ரஸ்ட். அவங்களுடைய மனசு பாருங்க எந்த அளவுக்கு. ஒரு தோத்துட்டான்றதுக்காக வருத்தப்படக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு உடனடியே என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவி நம்முடைய புரட்சி தலைவி. நான் பொதுச் செயலத்தை கேட்டேன்னா இங்கிருந்து கும்பிடி போய் நிற்கலாம், இல்லைன்னா சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி நிற்கலாம். மயிலாப்பூர் சொன்னாங்க. அடப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் தான் ராயபுரம் தான். நான் நினைச்சேன்னா கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், அதே போல தமிழ்நாட்டில் 234 தொகுதி 91ல இருந்து அம்மா கூட அரசியல் இருந்து கிட்டத்தட்ட அதிமுக வரலாறுல கிட்டத்தட்ட 17 வருஷம் அரசு பொறுப்புல இருந்த பெருமை அதிமுக எனக்கு கொடுத்திருக்கு. கண்டாக்ட் யூடியூப் சேனல் சொல்லுது, அங்க போயிடாது, இங்க போயிடு, வாழ்ந்தாலும் செத்தாலும் செத்தாங்க ஒரே கட்சி. அதை அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பேட்டிக்கு விஜய் பத்தி கேட்கறாங்க. எங்க கவர்மெண்ட்ல டீ பார்ட்டிக்கு போயிட்டு வெளில வந்தோம். என்னங்க இது மாதிரி ஏங்க ஊழல் கட்சி அதுக்கு இதுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், எங்களை தொடுத்தோம் டைரக்டா. எங்களை பத்தி பேச நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எங்களை தொட்டா யாரா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம். அது மாதிரி சொல்றீங்க. உடனே போடுறான் டிவிக்கு சேர்ந்துருவாரு வருன்ட்டுன்னு. எனக்கு எங்க அப்பா புதுக்குள்ள நான் அதை பத்தி பேசணும் சொல்லு.
வெளியில் போகிற ஓனை எத்தனை மேலே போட்டு குடிப்பானே அது கூட அது போயின்னு இருந்தது. சரி, புரட்சி தலைவருடைய புகழ் பேசினாங்க. அவங்க சொல்லாத விஷயம் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்காவெலாம் எடுத்துகிட்டு அசம்பிளிக்கு வந்தப்போ அப்போ அனந்தனா எங்கள் அம்மா கேட்குறாங்க எதிர்கட்சியில், உங்களுக்கு வந்து யார் வந்து செலவு பண்ணுறது, கவர்மெண்ட்டா எவ்வளோ செலவு பண்ணி சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நாளைக்கு சொல்லுங்கள். நான் இன்னைக்கு கேட்குறது நாளைக்கு சொல்றீங்கன்ற நாளைக்கும் சொல்ல முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு தலைவர் வந்து உட்கார்ந்துட்டாரு சபையில். அது அண்ணா சொல்கிறாரு, என் மருத்துவ செலவை அனைத்து முழுமையாக ஏற்றுக்கொண்டது அன்பு தம்பி புரட்சி தலைவர் இல்லை முழுச செலவு. வண்டியில் வரும்போது ஒரு குழந்தை, அதாவது குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு பையன், அவர் செருப்பு இல்லாமல் போகிறான். அதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு வண்டியை நிறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி செருப்பு கட்டி கொடுக்குறாரு. அப்போ அவன் பக்கத்தில் கேட்குறான், அவங்க செருப்பு கட்டி கொடுத்துட்டா நீங்கள் எப்படி போங்க? நான் கிட்டத்தட்ட செருப்பு இல்லாமல் நடந்த காலங்கள் என்னுடைய கால்கள் வந்து எல்லாத்தையும் தாங்கும், ஆனால் அந்த பிஞ்சி கால்கள் வந்து எதையும் தாங்காது. எப்படி பாருங்க, அடுத்த மனங்கள் சொல்றேன். அப்படி செருப்பு வந்து கொடுத்தாரு. ஒரு விவசாயி லெட்டர் போடுறாரு, இந்த மாதிரி வந்து இது கடன் ஆகி போச்சு, வட்டி கட்ட முடியல, நிலமா போயிடுச்சு. அந்த நிலம் வந்து போயிடக்கூடாதுனால தலைவர் நம்ம லெட்டர் போட்டு கூப்பிட்டு மொத்த வட்டியும் அந்த அசலையும் கட்டி அந்த நிலத்தை மீட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, அவங்க கீழே உள்ள அதிகாரிகிட்ட என்ன சொல்றாரு, அதுக்கு கீழே உள்ள அவங்களுடைய அலுவலர்கிட்ட சொல்றாரு, இது எக்காலத்தை கொண்டு வெளியில தெரியாது. அப்படி இடது கை கொடுப்பதை வலது கை கூட தெரியாது என்று வாழ்ந்தவர் நம்மளை புரட்சி தலைவர். நம்ம ஆளுங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற நடிகர் தான் பண்றது. 1953 திமுக கொண்டார் தலைவர் கோடிக்கூட, அதாவது ஒரு சம்பாதிச்ச பணம் அதுக்கு மனசு இல்லையாது கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த மனிதனையும் ஒரு மனிதாமான அடிப்படையில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வார் பொன்மனச்செம்மை புரட்சி தலைவர். முரசொலியில் வந்திருக்கு இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் பண்ணோம். 98 எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா உங்களால ஆட்டோல போக முடியுமா? இல்ல ஒரு பெண்மணி வந்து கோஷம் போட்டுன்னு போனா அதை தூக்கி பார்த்து தீவிரவாதிகளை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்களா இல்லையா? ஒரு இது மத வழிபாடு தலங்கள்லாம் உள்ள வந்து நாயை ஏவி விட்டாங்களா இல்லையா? அது எவ்வளவு. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில எந்த ஒரு இஸ்லாமியும் வந்து அதாவது பாதிப்பு தயவுசெய்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா முழுமையான அளவுக்கு திமுக பொறுத்தவரை உதட்டில் உள்ளத்துல வந்து 10 நாள் விஷயத்தையும் உதட்டில உறவாடக்கூடிய இயக்கம் திமுக. ஆனால் உள்ளத்தில் சரி என்றைக்கும் வந்து நட்போடு இருக்கின்ற இயக்கம்னா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த நம்முடைய பொன்மனச்செம்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தெரிந்தவர். எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டுனா நாகூர் அனிஃபா 1963 நான் பாடும்போது சேர்ந்து பாடினேன். பாடுவீங்களா? அது சொல்லுவாரு, எங்கள் வீட்டு பிள்ளை சொல்லுங்க, எங்கள் வீட்டு பிள்ளை சொல்லுங்க, ஏழைகளின் தோழன் தங்கமனன் துண்டன் தலைமன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணனுடைய அந்த பிறநாள் உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.